back to our channel, Me All Sisters. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன சேலஞ்ச்னா burger eating challenge தான் பார்க்க போறோம். So straight நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பர்கர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுதான் இது. நாங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய பர்கரா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா இருக்கிறதே குட்டி குட்டி பர்கரா. சரி ஓகே, நம்மளால எவ்வளவு முடியுதோ அதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிடலாம். அடுத்த வாட்டி இதை விட டபுள் பர்கர் ட்ரிபிள் பர்கர் வச்சு நம்ம இன்னொரு சேலஞ்ச் வீடியோ போட போறோம். அது ஒரே பர்கர். இப்போ வந்து நான் 6 பர்கர் இருக்கு, 3 பர்கர் 10 மினிட்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னு. இதுல வந்து தண்ணிலாம் குடிக்க கூடாது, இதுதான் ரூல். ஏன்னா இது குட்டியா இருக்கிறதுனால நம்ம தண்ணி கோக்கு அந்த மாதிரிலாம் குடிக்காம நம்ம இல்ல தண்ணியும் இல்லை, அவ்வளவுதான். நம்ம பர்கர் மட்டும் தான் சாப்பிடணும். ஸோ நம்ம இப்ப தனியா 3 எடுத்து வச்சிடலாம், பிரிக்கலாம் கூடாது. ஓகேவா? தனியா எடுத்து வச்சிடலாமா? 3 இங்க வச்சிரு. அப்ப சாஸ் எல்லாம் வச்சு சாஸ் வேணா நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இது பாருங்க, பர்கர் இவ்வளவுதான். கொஞ்சம் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற மாதிரி. நேர போய் பார்த்தே வாங்கியிருந்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி வந்து பயங்கரமா டபுள் பேட்டி வாங்கிடலாம். சாஸ்லாம் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா நீ எடுத்துக்கோ, வேணும்னா அவ்வளவுதான். அப்புறமா வந்து நீ சாஸும் இன்னும் ஒரு சாஸ் கம்மியா இருக்கு. சரி ஓகே ஸ்ட்ரைட் டைப் பண்ணுங்க வீடியோக்குள்ள. அதான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சொல்லலையா? சொன்னமா சொல்லியா? சரி எடுத்துடலாம். பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன? ஓகே, டைமிங் செட் பண்ணிக்கோ. இந்த அம்மா தான் வின் பண்ண போறேன். நான் வின் பண்ண மாட்டேன். ஏன்னா பாரு, எனக்கு வந்து லைக் பர்கரே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பர்கர் கொஞ்சம் நல்லா இருந்தாவது நம்ம தான் சாப்பிடணும்னு நினைக்கலாம். சரி ஓகே, டைமர் செட் பண்ண போறேன். 10 மினிட்ஸ்ல 3 பர்கர் குட்டியா தான் இருக்கு. இது சாப்பிடணும்னா தோணுது, பார்க்கலாம். ரெடி, ஸ்டார்ட். நீதான் சாப்பிட போற ரம்யா. இதுதான் பர்கரு. இதுல உள்ள ஒண்ணுமே இல்லடி. இருக்கு, பேட்டி இருக்கு. கஷ்டம். அவ்வளவுதான். நான் பேசுறேன், ஒரு பர்கர் சாப்பிடுறதே கஷ்டம். பேசுற சாப்பிடு, நம்ம சாப்பிடறதுக்கு பார்ப்பாங்களா? பர்கர் எங்க ஆர்டர் பண்ணணும்னா பர்கர் கிங்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். காம்போல போட்டிருந்தாங்க அங்கதான். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து, மத்ததெல்லாம் அப்படியே இருக்கு. சாஸ் எடுத்துக்கோ. தண்ணி குடிக்கூடாதுதான் அடைக்குது. சாஸ் எடுத்துக்கலாமா? ஏய், எவ்வளவு இருக்கு? நல்லா இருக்கு, மோசமாலாம் இல்ல. முடியல. 8 மினிட்ஸ் தான் இருக்கு. இதுல வேற 5 நிமிஷத்துல முடிக்கலாம்னா முடியுமா? நான் பாரு உள்ளே ஹெட் என்ன சொல்லிட்டு இருக்கு? எனக்கு ஒரே ஹெட் தானே. ஏதோ ஒளியிட்டு இருக்கு. ஐயோ, டைவர்ட் பண்றாங்க. டைவர்ட் பண்றாங்க. 2 பேருமே ஈக்குவலா தான் இருக்கும்.
தட்டுண்டு அதான் வேணுமா என்னமோ நடிச்சாங்க ஒரு பர்கர் தான் சாப்பிட முடியும். இது பெருசா இருக்கும் சின்னதா இருக்கு. நான் சைஸ் சின்னதா கேட்டேன். முடியல இதுக்கு மேல சாஸ் வச்சுதான் இருக்கும். ட்ரையா இருக்கு. இப்பவே 5 minutes ஆயிடுச்சு. உண்மையாமே பர்கர் ஒண்ணுமே இல்லைங்க. வெறும் வெங்காயம் மைனஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் இந்த பேட்டி, அவ்வளவுதான். முடியல. அப்பா எவ்வளவு டைம் பாரு? 4 minutes தான். என்ன சொல்லிட்டு அந்த மாதிரி தான் சாப்பிடுறது கலக்கலன்னு. ஆனா நான் பேசிட்டே இருக்கேன், அவதான் சாப்பிடுறா. சாஸ் கட் கேட்டா தரல, அதுக்கிட்ட நீயே கட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ட்ரையா இருக்கு. எனக்கு தண்ணி வேணும். அவ்வளவுதான் வேணும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கும். இது முடியலப்பா. ரொம்ப கஷ்டம். ஒரு பர்கர் சாப்பிடாலே நல்லா இருந்ததா? நான் பேசியிருந்தானே நீ பேசவே மாட்டேங்கிற. எனக்கு வாயில இருக்கு, நான் அப்படியே பேசுறேன். நான் முதல் வாயில வச்சு பேசிட்டு இருக்கேன். நீ என்ன டைவர்ட் பண்ற, பேசி பேசி. நீ இப்பதான் ஃபர்ஸ்ட் சொன்ன நீ பேசுன்னு. பேசுறது டைவர்ட் பண்ணி அவனுக்கு சீக்கிரம் முடிச்சிடுறா. நான் அப்படியே இருக்கோம். அதனால முடியாது. வாக் அவுட் பண்ணிடு. வாக் அவுட் பண்ணிட்டு எழுந்து போயிடு. டைம் பாரு. வந்து நீ பார்த்து சும்மா சும்மா டைம் பண்ண முடியாது. டைம் பார்க்கணும். ஏய் பால் சொல்லு. அனுமதி. ஐயோ நடிக்கிறது பார்த்தீங்களா? இன்னும் 2 minutes இருக்கு. நான் தேர்ட் பர்கர் எடுத்துட்டேன். அந்த அம்மா ரெண்டாவது சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. முடிச்சிட்டியா? சொல்லு. நான் தான் வின்னர். நான் தான் உள்ள அதிகமா சாப்பிட்டுருக்கேன். சொல்லிட்டு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் நான் தான் போனேன். என்னால முடியாது, போதும். அவ்வளவுதான். நான் தான் வின்னர். நான் இதை எங்க அம்மா கொடுத்துட போறேன். நான் தான் வின்னு, நான் தான் வின்னு, நான் தான் வின்னு. 10 minutesக்குள்ள 3 பர்கர் சாப்பிடணும். அப்படி கிடையாது. இதுல யார் மேக்ஸிமம் சாப்பிடுறாங்களோ அவங்க தான் வின்னு. உங்களுக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் மாத்திக்காத. நான் இப்பதான் கொஞ்சம் சாப்பாடு வர சாப்பிட்டு வந்தேன், என்னால முடியல. சாப்பாடு, ஓட்ட வடை, முறுக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டேன். இவ்வளவு திட்டு 2 பர்கர்ல முழுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. அவ்வளவுதான்.
டைமிங் முடிஞ்சிச்சு. நான் தான் வின்னு. ஆனா அதுவே முடியல. ரெண்டாவது அவ வந்து இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரெண்டாவது முடிச்சுட்டு அவள் தான். நான் தேர்டுல கொஞ்சம் கடிச்சிருக்கேன். ஸோ ஸ்டாப் பண்ணாத. எப்படி ஸ்டாப் பண்றது? ஸோ நான் தான் வின்னு. எப்படியோ நான் தான். தண்ணி வேணும், தண்ணி விடு. செகண்ட் பர்கர் வந்து ரொம்ப கேவலமா இருந்தது. சுத்தமா சாப்பிடவே முடியல. அதுல தான் நான் வந்து பிளாக் ஆயிட்டேன். அவ தேர்டு பிரிக்கவே இல்லை. நான் வந்து பிரிச்சு கொஞ்சம் இதுல வேற மேடம் 5 மினிட்ஸ்ல 3 பர்கர் சாப்பிடணுமா? எனக்கு அப்பவே தெரியும். தெரியும் இந்த பர்கர்ல ஆக்சுவலா இதுதான் சேலஞ்சு. எல்லா பர்கர்லயும் வந்து சாப்பிடுற நல்லா ஃப்ளேவரா இருக்கும்ல. இதுல ஒண்ணுமே இல்லை, வெறும் பேட்டி, ஆனியனு. எனக்கு அது இன்னும் ஏப்பம் வந்துட்டே இருக்கு. மயனஸ் அவ்வளவுதான். நான் செகண்ட் பர்கர்ல வந்து மயனஸே வைக்கல போல. எனக்கு ஃபர்ஸ்ட் பர்கர்லயும் மைனஸ் வைக்கல. அந்த கடைசியா அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது அங்க மட்டும் கொஞ்சோண்டு இருந்தது. ஸோ இந்த பர்கர் சாப்பிட்றதே நமக்கு சேலஞ்ச் தான். அதுல வந்து நான் வந்து ரெண்டே கால் பர்கர் சாப்பிட்டேன். 2 கால் எல்லாம் இல்ல, 2 காலுக்கும் கொஞ்சம் கம்மி. 2 காலுக்கு பர்கர் 2 கால்னா என்னன்னு சொல்லுங்களேன். 2 காலா இதுலயே இவ்வளோண்டுதான். காலுக்கும் காலு தான் இது. அதுதான் சொல்றேன். 2 காலுக்கு கால்ல வந்து சாப்பிட்டுட்டு இந்த போட்டோன்னு அந்த பொண்ணு வின் பண்றேன்னு ஒத்துக்கலாம். சேலஞ்ச வின் பண்ணிருக்கிறது நான் தான். ஃபர்ஸ்ட் பர்கர்ல நான் தான் வந்து ஃபாஸ்டா வின். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டேன். ஃபர்ஸ்ட் யார் போல கடைசி லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வராங்கன்றது தான் முக்கியம். சோ இந்த சேலஞ்ச நான் தான் வின் பண்ணிருக்கேன். இந்த அம்மா வந்து சும்மா அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. வந்து செகண்ட் பர்கர். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்க நம்புறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. Stay tuned for more videos. Bye. இந்த பர்கர் நான் எங்க அம்மா கொடுக்க போறேன்.